என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் ஒருவரை அழிக்க நான் சொல்கின்ற இந்த 2 பெண்களும் தினமும் குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இந்த வராகி இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று முழுமையாக செவிகொடுத்து கேட்டால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் என்னவெல்லாம் கொண்டு தர நினைக்கிறேனோ, இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த விஷயங்களை எல்லாமும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க எண்ணுகிறேனோ அவை அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இவை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை முன்னிறுத்துவது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, நாம் அடையக்கூடிய விஷயங்களை அடைந்தே தீர வேண்டும் என்பது நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். நாம் உணரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நம் எண்ணமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எல்லாமுமாக இந்த வாழ்க்கை மாறுவதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். உன் தாயினுடைய அன்பு உனக்கு துணையிருந்து எல்லாவற்றையும் நடத்துவதையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு மேன்மையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி உனக்காகவே ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உனக்காக வருகின்ற இந்த நேரத்தை நீ எப்பொழுதும் உனக்கென செதுக்கிக் கொண்டே இரு. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதையும் சொல்வாள் இந்த வராகி, தீமைகளையும் சொல்வாள் இந்த வராகி. உன்னை வேண்டும் என்றே ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களை பற்றியும் நான் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது எல்லாமும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி எல்லா நிலையிலும் என் பிள்ளைக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் சரியாகவே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து சொல்லித்தரும் இந்த பாடங்களை நீ எப்பொழுதும் கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னுடைய தாயின் அரவணைப்போடு எல்லா விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கான நன்மைகள் உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு தீய விஷயம் உன்னை தொடர்ந்து வருகிறது என்றாலும், ஒரு தீய விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கிறது என்றாலும் அதை முதலில் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை என்னுடையதல்லவா? அதை முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று உணர்த்தி உன்னை சரிபடுத்த வேண்டியதும் என்னுடைய கடமை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் எனும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர எண்ணுகிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக முதலில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது போல உனக்கு எல்லாவற்றையும் நான் முன்னிறுத்துகின்ற இந்த காலங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறந்து விடாதே. எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ளும்படி இந்த வாழ்க்கை நம்மை வாழச் சொல்ல வேண்டும். எதையுமே நாம் உணரும்படி இந்த வாழ்க்கை நமக்கு நடத்தி தர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. யார் சொல்வதையும் கவனத்தில் கொண்டு உனக்கான நன்மைகளை நீ தொலைப்பதை விட்டுவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிடு. அத்தனையும் உனக்கு நல்லதொரு தீர்வை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரம் என் குழந்தைக்கு நான் என்னவெல்லாம் சொல்லித்தர நினைக்கிறேனோ, எந்த விஷயங்களை எல்லாமும் உன் வாழ்க்கையாக்க வேண்டும் என்று நான் யோசிக்கிறேனோ அவை எல்லாவற்றையும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றாக உனக்கு நான் உணர்த்துவதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் ஆசைப்படுவது எதுவும் நமக்கு நடக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்குவதை முதலில் விட்டுவிடு. எல்லாவற்றிற்கும் அதற்கான நேரமும் காலமும் கைகூடி வரும் பொழுது அந்த நேரம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. அந்த நேரம் நாம் விரும்புவது எல்லாமும் நமக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. இதனை உணர்ந்து கொண்டு நாம் வாழும் பொழுது இனி எந்த நாளும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, சில சமயங்களில் சில விஷயங்கள் நம்மை அதிகமாக வேதனைப்படுத்துகின்ற பொழுது எல்லாமும் நம்மை ஏதாவது ஒரு இடத்தில் நின்று அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கிவிடும், அதிகமாக நம்மை காயப்படுத்திவிடும். இதைவிட ஒரு மோசமான நிலையை கொடுத்து நம்மை வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனை காலம் என் பிள்ளை நீ சந்தித்த இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து இனியும் நீ கலங்காமல் இரு. உனக்கு எல்லாவற்றையும் நான் உறுதியாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய். இதுவரையிலும் என் பிள்ளைக்கு நீ சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனையும் தெரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. சுற்றி இருக்கின்ற நேரங்கள் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக எந்த இடத்திலும் நல்வாழ்க்கையை கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து நடந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்த அனுபவங்கள் இனிமேலும் உன்னை மேன்மையடையச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சரியான புரிதலில் கொண்டு வந்து நிறுத்தி மனமகிழ்ச்சியோடு உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையில் என் பிள்ளைக்கு காயங்கள் அதிகமாக கிடைத்ததாக நீ நினைக்கிறாயோ அந்த நிலையிலிருந்து உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய். அந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு வெற்றி என்பது முழுமையாக உணர்வதை நீ எப்பொழுதும் புரிந்து நடந்து கொள்வாய். இதுவரையிலும் என் பிள்ளைக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விதமான மனக்குழப்பத்தை கொடுத்து உன்னை அதிகமாக காயப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை முழுமையாக மேன்மையடைய செய்ய போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை முழுமையாக இந்த வாழ்க்கை என்னவென்று சொல்லிக் கொடுக்க போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது எல்லாமும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கான மகிழ்ச்சியை தருவதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அவை எல்லாமுமே உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த வராகி உனக்கென சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். உனக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த மாற்றங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே சரியாக தெளிவுபடுத்திக்கொள். உன் முன்னால் நின்று இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் அத்தனையிலும் நீ சரியான ஒன்றை நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. நல்லதே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக இனிமேல் தெரிந்து கொள்வாய். எந்த நேரமும் என் பிள்ளைக்கு வேண்டிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதையும் நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ யோசிக்கும் விஷயங்கள் உன்னை முழுமையாக வந்து சேரும். நீ யோசிக்கும் விஷயங்கள் அத்தனையும் முழுமனதோடு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். உனக்கு எப்பொழுதும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது கிடையாது.
எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு செய்ய என் பிள்ளை யோசித்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது உன்னையும் சுற்றி ஒரு விஷயம் உனக்கு வேதனைகளை கொடுக்கும்படி நடக்கிறது என்றால் அதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களினுடைய உண்மையான நோக்கம் என்னவென்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நம்மோடு பழகுகின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் சட்டென்று ஒரு புரிதலுக்குள் நிறுத்தி விடுகின்றோம். நம்மோடு பழகுகின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நாம் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடு சேர்த்து வைத்து விடுகின்றோம். இவர்கள் பேசுவதை மட்டுமே கவனத்தில் கொண்டு நமக்கு நல்லதைத்தான் நடத்துகிறார்கள் என்று நாமாகவே எண்ணி விடுகின்றோம். ஆனால் உண்மையில் இவர்கள் எந்த வகையிலும் நமக்கு நல்லதை நடத்த நினைப்பதில்லை என்பதுதான் உண்மை. எந்த வகையிலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க இவர்கள் முன்வரவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இவர்களின் எண்ணமும் கவனமும் முழுக்க முழுக்க உன்னை அழிப்பதிலும் உன் குடும்பத்தில் ஒருவரை அழிப்பதிலுமே இருந்து கொண்டிருக்கின்றது. யாராவது ஒருவரை நிலையாக அழித்து விட்டோமானால் நிச்சயமாக இவர்கள் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க சோதனைகள் வரும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் வரும். இதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற விஷயங்கள், இது போன்ற நேரங்களில் உனக்கு சொல்லித் தருவதை எல்லாமும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உன் தாயானவள் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று என் குழந்தை நீ பதறியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். உனக்கான தேவைகளை நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்வதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும்போது இனி எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ உனக்கான நன்மைகளை நிச்சயமாக பெற்றுக்கொண்டு நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதிசயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய நேரம் இது. பல ஆச்சரியங்களையும் உனக்கு நடத்தக்கூடிய நேரம் இது. முன்னின்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ பெறக்கூடிய காலம் இது என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன தர நினைக்கிறது இவர்களுக்கு? அப்படி என்ன வேண்டும்? உன் வாழ்க்கையில் நீ கண்ணீர் சிந்துவதை காண்பதில் இவர்களுக்கு அப்படி என்ன மகிழ்ச்சி இருக்கிறது என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் எந்த சூழ்நிலையும் இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற இந்த வேதனைகளை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும். இவர்கள் என்ன மனநிலையில் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள், இந்த 2 பெண்களும் யார் என்பதனை என் பிள்ளை இன்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளப் போகிறாயல்லவா? என் குழந்தையே, இந்த 2 பேருமே நீ செல்கின்ற கோவிலில் சாமி ஆடுகின்ற பெண்கள். இவர்கள் முழுக்க முழுக்க உன்னை அழிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதில் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் உண்மையான காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் எந்த தெய்வத்தின் சன்னதியில் சாமி வந்து ஆடுகிறார்களோ அந்த சன்னதியில் உண்மையாகவே ஆட வேண்டியது நீதான். ஏனென்றால் அந்த தெய்வம் அதிகமாக விரும்புவது உன்னைத்தான். அந்த தெய்வத்தினுடைய அன்பு முழுக்க முழுக்க உன் மீதுதான் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உனக்குள் தோன்றுகின்ற அந்த உணர்வை நீ கட்டுப்படுத்துவதனால் இவர்களுக்கு இப்பொழுது உன் மீது பொறாமை எண்ணங்கள் வந்துவிட்டது. அதனால் இவர்கள் அங்கு சென்று அந்த சன்னதியிலேயே அமர்ந்து கொண்டு உன்னை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன் குடும்பத்தில்
யாராவது ஒருவர் இல்லை என்றால் நீ தெய்வத்தின் சன்னதியை வந்து தேட மாட்டாய். தெய்வத்தின் மீது உனக்கிருக்கின்ற நம்பிக்கையே போய்விடும் என்பதற்காக உன் வாழ்க்கையில் இதுபோன்ற ஒரு தீய விஷயத்தை நடத்த இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். உன் வாழ்க்கையில் இதுபோன்ற ஒரு தீய விஷயத்தை நடத்தி உன்னை காயப்படுத்த இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அப்படி இவர்கள் யோசித்து விட்ட பிறகு இனி எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நாம் நிச்சயமாக ஒருபோதும் கலங்க வேண்டாம் அல்லவா? உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியான ஒன்றை இனி தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளையின் மனது காயம்பட ஒருபோதும் இந்த வாழ்க்கை உனக்கு அனுமதிக்க கூடாது. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி சொல்வது போல இவர்களினுடைய உண்மையான குணத்தை புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. இந்த வாய்ப்பை நீ ஒருபோதும் தளர விட்டு விடாதே. நடப்பதை எல்லாமும் நல்லதற்கு என்று நீ புரிந்து கொண்டு வாழும் இந்த காலம் இனி எல்லாமுமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயினுடைய அரவணைப்பு உனக்கு இதையெல்லாமும் சொல்லித் தருவதற்கு முழுக்க முழுக்க என்ன காரணம் தெரியுமா? இவர்களை எல்லாமும் நீ எளிதில் நம்பிவிடாதே. சிரித்து பேசுகிறார்கள் என்பதற்காக இவர்களை எல்லாமும் நீ நம்பிவிடக்கூடாது. யாருக்குமே மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் மட்டும் உனக்கு எந்த வகையில் நல்லதை செய்ய முன்வருவார்கள் என்பதனை சற்று சிந்தித்து பார். வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களைத்தான் இவர்கள் கொடுக்கிறார்கள். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடராமல் இவர்கள் எப்பொழுதும் வேண்டும் என்றே உனக்கு பல வேதனைகளையும் துன்பங்களையும் தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. இந்த 2 பெண்களும் எப்பொழுதுமே உன்னை பற்றி முறைத்து முறைத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையை, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் 2 பேருமே உன்னுடைய சொந்த வந்த உறவுகள்தான். வேறு யாரோவாக இருந்திருந்தால் கூட சரி, இவர்கள் நம்மை பற்றி ஒன்றும் அறியாதவர்கள், இதையாவது செய்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க உன்னை பற்றி நன்கு தெரிந்தவர்கள், முழுக்க முழுக்க உன்னை பற்றி நன்கு உணர்ந்தவர்கள். உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நீ மற்றவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வாய் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டவர்கள். ஆனால் வேண்டும் என்றே உனக்கு ஒரு வேதனையை கொடுக்க இவர்கள் எண்ணுகிறார்கள் என்பதும், தெய்வத்தின் முன்னிலையில் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் என்பதும் இந்த வராகி நான் சொல்லி உனக்கு நிச்சயமாக இப்பொழுது தெரிகிறதல்லவா? அப்படியானால் இனியாவது இதையெல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள். இனியாவது இதையெல்லாமும் நீ கவனமாக உணர்ந்து கொள். எல்லாமும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் என்பதுதான் உண்மை. எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதுதான் உண்மை. உன் தாய் சொன்ன வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து நடந்து கொள். நிச்சயமாக எல்லாமும் உன்னை மனநிறைவோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து கேட்கின்ற என் பிள்ளை, இந்த 2 பேரினுடைய மனநிலையையும் சற்று உன்னிப்பாக கவனித்துப் பார். இவர்கள் தெய்வத்தை தாங்குவது உண்மையா பொய்யா என்ற ஒரு சந்தேகம் உனக்குள் வந்திருக்கலாம். என் குழந்தையே, எப்பொழுது எல்லாம் எந்த ஒரு தெய்வம், எந்த ஒரு மனிதர் தெய்வத்தின் பெயரை சொல்லி மற்றவர்களுக்கு அருள்வாக்கு சொல்கின்றாரோ அப்பொழுது தன் குடும்பம் யார் என்று தெரியாது. தன் குடும்பத்தை பற்றி இவர்கள் யோசிக்க முடியாது. ஆனால் தன் குடும்பத்திற்கென்றும் தனக்கு தெரிந்தவருக்கென்றும் தனியாகவும் சிறப்பாகவும் அருள்வாக்கு கூறுகிறார்கள் என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் செய்வது எல்லாமும் முழுக்க முழுக்க தவறான விஷயம் என்று. இவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க தவறான ஒன்று என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் போலியானவர்கள் என்பதனையும் இதை வைத்தே நீ தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான். ஒருவர் உண்மையாகவே தெய்வத்தை உடலில் தாங்குகிறாரா இல்லையா என்பதனை தெரிந்து கொள்வது இது மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் நல்லதே நடக்கும். எந்த நாளும் இந்த வாழ்க்கை நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொள். எல்லாமும் ஏதாவது ஒரு காரணத்தை தாங்கித்தான்
உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.